வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. போ, ஒழுங்கா போய் ரெஸ்ட் எடு. இல்ல சைடு பிசினஸா பிச்சை இருக்குல்ல, பிச்சை அத எடு. போனா போட்டோம், ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கான். பேப்பர்ஸ்லாம் என் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள வாய்க்கு ருசியா கடைசியா சாப்பிட்டு போகட்டும்னு பார்த்தா என்னமோ ஓவரா துள்ற. யாரா யாரா வந்த மல்லி? பணத்துக்கு நடிக்க வந்தவ தானே? என்னமோ உண்மையான பொண்டாட்டி மாதிரி பெருசா வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன காட்டி கொடுத்துட்டு போயிட்டா. நான் உடனே ஐயோ ஐயோன்னு அழணுமா? இத பாரு, என்கிட்ட டீல் பேசியிருந்தா பெரிய மனசு பண்ணி எதையாச்சும் தூக்கி வீசிருப்பேன். லைஃப்ல அவ செட்டில் ஆயிருப்பா. பைத்தியக்காரி. அவளும் தெருவுக்கு போறா. இப்ப நீயும் அங்கதானே போக போற. எவ்வளவு தைரியம் இருந்தா இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட நீ வந்து சொல்லுவ? என்ன நினைச்சா உன்ன? என்ன கழுத்தை நெரிக்கிறியா? சரி, நெரிச்சிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? பைத்தியக்காரன். அக்காவான் தம்பியா? ஆல்ரெடி இப்பதான் கேஸ் முடிஞ்சு வெளியில வந்திருக்க. மர்டர் அட்டெம்ப்ட்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு லாயரும் உனக்கு ஆர்கியூ பண்ணலாம் வரமாட்டான். உள்ளேயே கடந்து சாக வேண்டியதான். என்ன எப்படி வசதி? அதுக்கப்புறம் உன் புள்ள தெருவுல நின்னு பிச்சை எடுத்து சாப்பிடும். பரவாயில்லையா? அம்மாவும் நீயே அப்பாவும் நீயேன்னு பாட வேண்டியதான். சொல்லி கொடுத்திருக்கியா அவளுக்கு? என்ன உன் பொண்ண சொன்ன உடனே அப்படியே கோபம் வருதா? அதுதான் உண்மை. என்ன பாக்குற? நான் யாருன்னு தெரியுமாடா? இப்போ உன் கம்பெனியோட சேர். சாரி 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 இனிமே அது ஏன் கம்பெனி. ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி. நீ யாரு தெரியுமா? ஒன்னும் இல்லாதவன். ஆல்ரெடி போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டேன். எல்லாம் ஏன் பக்கம் தான் இப்போ. இவ்வளவு நாள் சோறு போட்டதுக்கு 5, 10 ஏதாவது கொடுத்து மீதி வாழ்க்கையை கழிக்க செட்டில் பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா அதுவும் வேணாங்கிற. என்ன பண்றது? இத பாரு, நீ என்ன கழுத்தை புடிச்சு தள்ள வரியா? நான் தாண்டா உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளணும். போடா வெளியில. இந்த வீடு, காரு, அசைற அசையாத எல்லா சொத்துமே இப்போ என் பேர்ல தான் இருக்கு. உன் கையெழுத்து இல்லாம இதெல்லாம் எப்படின்னு தானே யோசிக்கிற? உன் வாடகை பொண்டாட்டி இருக்கால, வேண்டாம் வேண்டான்னு கோர்ட்டுல வச்சு கதர்னாலே ஞாபகம் இருக்கா? அதையும் மீறி நீ விருட்டு விருட்டு விருட்டுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? நான் சொல்ல வரத கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்யாம இரு ப்ளீஸ். அதெல்லாம் என்ன பேப்பர்ஸ்னு நினைக்கிற? உன் சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி மாத்திக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அது. ஏய், போடா வெளியில. உனக்கு சொன்னா புரியாதுல்ல?
போடா வெளியில. ஐயோ விஜய் சார் என்னங்க சார் சார் பார்த்து சார் எந்திரிங்க எந்திரிங்க பார்த்து சார் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ! அவர் சொத்தை வளைச்சு போட்டுக்கிட்டு வெக்கமே இல்லாம அவரையே வீட்டை விட்டு விரட்டுறல்ல. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ஆமா ஆமா, இவ பெரிய உத்தம பத்தினி. போடி, நீ சாபம் விட்டா அப்படியே அது பலிக்க போகுது. ஏய் போடி, அதான் டிவோர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து போட்டு இவனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போயிட்டல்ல, பின்ன எதுக்குடா இப்ப உருகுற? சார் என்ன சார் இது? ஏன் சார் கண் கலங்குறீங்க? விடுங்க சார். மாப்ள விடுங்க, நம்ம பாத்துக்கலாம். அவர்கிட்ட இப்ப காசு பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நல்ல மனசு இருக்கு. கேடு கெட்ட குணம் இருக்கிற உன்கிட்ட காசு பணம் இருந்தாலும் குப்பைக்கு சமம். அத நீயே வச்சுக்கிட்டு அழு. அதானே, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மனசரியே எந்த தப்புமே பண்ணல. நீ பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு பாசத்துக்காக ஏங்குற அவரை ஏமாத்தின நீதாண்டி வெக்கப்படணும். இவகிட்ட இப்படி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல பெரியமா. இவெல்லாம் திருந்துற ஜென்மம் கிடையாது. ஏய் ராஜி, இங்க பாரு. உன் மேல எனக்கு எப்பவோ டவுட் வந்துருச்சு. நான் சொன்னப்பலாம் உன் மேல இருக்கிற பாசத்தால என்ன திட்டினாரு. அவருக்கு நீ செஞ்ச துரோகத்துக்கு நிச்சயமா நீ அனுபவிப்ப. உனக்கு வேணா நீ பெருசா ஏதோ சாதனை பண்ணிக்கிட்டதா நினைக்கலாம், ஆனா அத்தனையும் இவர் உழைப்புல வந்தது. திரும்ப உழைச்சு இதே சாம்ராஜ்யத்தை அவரால உருவாக்க முடியும். ஆனா நீ நடுத்தருவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், திரும்பவும் இந்த வாழ்க்கைய உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. ஏன் புருஷனை ஏமாத்தி நீ என்னென்ன வாங்குனியோ அது எல்லாம் திரும்ப அவர்கிட்ட வந்து சேரும். அவருக்கு பின்னால நான் இருப்பேன். இது நடக்கலனா நான் மல்லி கிடையாது, அவருக்கு நான் பொண்டாட்டியும் கிடையாது. ரஞ்சி, பாத்தியா கூத்த? தரித்திரமோ ஒண்ணு கூடி ஏதோ பெருசா சாதிக்க போதாமே. சவால் விடுறதுல உங்களுக்கு என்ன புதுசா? விடுங்க. ஏய், சவால் விடுறதுனா வெளியில போய் தெருவுல நின்னு விடு. அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான இடம். இது என்னோட வீடு, புரியல? கெட் அவுட். என்னடா கனவெல்லாம் நாசமா போச்சேன்னு பாக்குறீங்களா? புடிச்சதுதான் புடிச்சோம், புளியங்கொம்பா புடிச்சோம், சொத்தெல்லாம் அப்படியே வளைச்சு போட்டுக்கலான்னு பாத்தீங்க. ஆனா எல்லாத்துலயும் இப்ப மண்ணு விழுந்துருச்சேன்னு ஃபீலிங்கா இருக்கா? கிளம்பு மல்லி, போ. போ மல்லி போ. உன் அண்ணன் வீட்டுல போய் பழைய கஞ்சி குடிச்சிட்டு வாழு. அதுதான் உன்னோட தகுதி. தகுதிக்கு மீறிலாம் வாழ ஆசைப்படக்கூடாது. செக்யூரிட்டி மேடம், இந்த கும்பல் எல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணு. இங்க பாரு, நீ சம்பளம் என்கிட்ட தான் வாங்கணும். பழைய முதலாளின்னு பவ்யம் எல்லாம் காட்டின வேலையை விட்டு தூக்கிடுவேன். சார் எங்க வாங்க, நம்ம போலாம். நீங்க உடைஞ்சு போயிடக்கூடாது. இப்பயாவது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்க திரும்பி மீட்பீங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், உங்க கூடவே நான் இருப்பேங்க. வாங்க. மாப்ள போலாம். மாப்ள இங்க வாங்க. சார் நீங்க வாங்க சார், நம்ம கார் இருக்கு. வாங்க சார். வா மாப்ள. சார் நாங்கெல்லாம் இருக்கோம் சார், நீங்க வாங்க சார்.
கோடி கோடி சேர்த்த போதிலும் கொண்டு போக கையில் ஏதும் இருப்பதில்லையே. ஆடி ஆடி நீ 100 வேஷம் போட்ட போதிலும் நாடகங்கள் முடிந்துவிடும் மேடை இல்லையே. மலை தோண்டி 100 தெய்வமாக்கினாய், உனை தேடி இங்கு வந்ததாரடா. பொருள் வேண்டி கோடி பாதை ஓடினாய், சிதை தாண்டி போனதாரடா. ஓடி நீ கண்டடைந்த வாழ்க்கை என்ன நீர்க்குமிழ் ஆற்றில் தானடா. தேடி நீ சென்றடைந்த காத்தடங்கள் போனது காற்றில் தானடா. என்னங்க வாங்க. கடல் நீரில் நீங்கள் தேடும் தாகமே உந்தன் வேட்கையே. கோயிலில் பிச்சை வாங்கும் யானை என்று ஆனதே இந்த வாழ்க்கையே. ஆசைகள் ஓடும் கூத்து பார்த்து பார்த்து வேகுது இந்த ஜென்மமே. ஆரடி பூமி தேடும் பாதை மீது ஏனடா 100 வன்மமே. காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. இல்ல வேணா. மல்லி குடிக்க சொல்லு. தம்பி, மாப்பிள்ள தம்பி, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. சூடா ஒரு கப் காஃபியாவது குடிங்களேன். எடுத்துக்கோங்க தம்பி. சொல்லு. அண்ணி வேண்டாம், அவர் கஷ்டப்படுவாரு. வச்சிரு. எப்படி இருந்த மனுஷன் நீங்க? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு நினைக்கும் போது நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு தம்பி. அத்தை ஃபோன் பண்ணி சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஒரு நிமிஷம் மூச்சே நின்ன மாதிரி ஆயிடுச்சு. போட்டதை போட்டபடி விட்டுட்டு உங்களை வந்து பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். என்னதான் கூட பிறந்தவளா இருந்தாலும் இப்படி கண்மூடித்தனமா பாசம் வைக்க கூடாது தம்பி. நம்பிக்கையும் வைக்கவே கூடாது. நல்லா இருப்பாங்களா? தம்பின்னு கூட பார்க்காம இப்படி இருக்க இடம் கூட இல்லாம பண்ணிட்டாங்களே. அண்ணி, அவருக்கு பணம் போனதை பத்தியோ கம்பெனி போனதை பத்தியோ அவ்வளோ கவலை எல்லாம் இல்ல அண்ணி. ஆனா இப்படி நம்மள ஏமாத்திட்டாங்களேன்ற நினைப்புலதான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. மல்லி, நடந்ததை பேசி பேசி மேல மேல ரணமாக்கிக்க வேண்டாம். நடந்த எதையுமே நம்ம மாத்த முடியாது. இனிமே ஆக வேண்டியதை தான் நம்ம பார்க்கணும். மாப்பிள்ள தம்பி, இனிமேதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க கிடைச்ச வாய்ப்பா இதை நீங்க நினைச்சுக்கோங்க. என்ன, அதுக்கு நீங்க கொடுத்த வேலை கொஞ்சம் அதிகம். இது வரைக்கும் நீங்க வாழ்ந்தது ஜெயிச்சது இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. உங்க அப்பா சொத்தை காப்பாத்தின லிஸ்ட்ல தான் இது எல்லாமே வரும். இனிமே நீங்க வாழ போற விஷயம் தான் பெருசு. இப்ப நீங்க ஜெயிக்க போறதுதான் உங்க உழைப்புக்கான பெருமையா நிக்கும். உங்க அக்கா உங்களுக்கு செஞ்ச துரோகத்தையும் அவ உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதையும் இனிமே நீங்க நினைச்சே பார்க்காதீங்க. அது உங்க மனசை அப்படியே பலவீனமாக்கி விட்டுரும். உங்க அக்கா முன்னாடி மல்லி போட்ட சவாலை மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. மனசுக்கு அப்படியே ஒரு தெம்பு வரும். இழந்ததெல்லாம் மீட்கணுங்கிற ஒரு வெறி வரும். எந்திரிச்சு ஓடணுங்கிறதுக்கான தெம்பு வரும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இன்னில இருந்து புதுசா வாழ போறோம்னு நீங்க நினைங்க. எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு மல்லி இருக்கா? இதோ நாங்க எல்லாருமே இருக்கோம். தம்பி, அத்தை சொன்னது அத்தனையும் நிஜம். உங்களை வீட்டை விட்டு அனுப்பின உங்க அக்கா முன்னாடி நீங்க நல்லா வாழ்ந்து காட்டணும். உங்க கிட்ட இருந்து புடுங்கின மொத்த சொத்தையும் நீங்க மீட்டு அவங்கள இதே மாதிரி தெருவுல நிக்க வைக்கணும். இப்பவே காந்திமதி அம்மனுக்கு காசு முடிஞ்சு வச்சு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா அது நடக்கும். மாப்பிள்ள தம்பி, இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்களேன். என்ன, அங்க இருக்கிற மாதிரி வசதி சௌகரியம் எல்லாம் இங்க இருக்காது. வேற வீடு போற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
செஞ்ச எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கும்பிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். தயவு செஞ்சு இந்த வீட்ல மட்டும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு எங்கேயாவது போயிடுங்க. ஐயோ மாப்பிள, என்னாச்சு உங்களுக்கு? கண்ணு கலங்கிட்டு இருக்கீங்க. மன்னிச்சுக்கங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லங்க, இப்பதான் நான் எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இல்லங்க, உங்களுக்கு எல்லார பத்தியும் நல்லாவே தெரியும். நீங்க மனசறிஞ்சு யார் மனசையும் காயப்படுத்தல. உங்க கோவத்துக்கும் வெறுப்புக்கும் பின்னாடி இருந்தது உங்க அக்கா தான். அத ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. மல்லி, திரும்ப திரும்ப நீ அதையே பேசிக்கிட்டு இருக்காத பிள்ளை. மாப்பிள, நீங்க போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மல்லி பிள்ளை, பாவம் குழந்தைய பாரு, நடந்ததை நினைச்சு ஒரு மாதிரி இருக்கா. அவளுக்கு முதல்ல கை கால் முகமெல்லாம் கழுவிடு, கூட்டிட்டு போ பிள்ளை. மாப்பிள, நீங்களும் போங்க. மேல மேல கூட்டு போ. அங்கேயே எல்லாத்தையும் வை வை. வை நாகு. என்ன பிள்ளை, நல்ல ஆளு நீ. மாப்பிளைக்கு இந்த தட்டுலயே சாப்பாடு போடுவ? ஷெல்ஃப் மேல 2 புது தட்டு இருக்கும் பாரு, 2 கரண்டியும் இருக்கும். எடுத்துட்டு வா, போ, சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஏன் பெரியமா, இந்த தட்டு கழுவி நீ சுத்தமா கொஞ்ச தான் நேரம் இருக்கு. சும்மா இரு புள்ள. போ போ. அதான் அதான் அங்க இருக்கு பாரு. இதோ எடுத்துட்டு வரேன். இதானே அத்தை? வை. அதோ அங்கே வை. சூப்பர். வாங்க சாப்பிடலாம். மாப்பிள்ள தம்பி, வாங்க சாப்பிடுவோம். இல்ல, எனக்கு பசிக்கல. போய் கூப்பிடு. வெண்பா குட்டி, வாடா செல்லம். எனக்கு பசிக்கல. தம்பி பாத்தீங்களா, அந்த பிள்ளைக்கு பசி மயக்கம். விட்டா மயங்கியே விழுந்துருவா போல. நீங்க சாப்பிடலன்னு அவளும் சாப்பிட மாட்டேங்கிறா. நமக்கு வேற யார் மேலயும் இருக்கிற வருத்தத்தையும் கோபத்தையும் சாப்பாட்டு மேல காமிச்சு என்ன ஆக போகுது? உடம்பு தான் கெட்டு போகும். சாப்பிட்டு உட்கார்ந்து அப்புறமா யோசிங்க தம்பி. வாங்க வாங்க. வெண்பா, டாடாவை கூட்டிட்டு வா. வாங்க டாடா. உட்காருங்க. உட்கார் வெண்பா. உட்காருங்க. நாகு, சாப்பாடு பரிமாறு. மல்லி, நீ உட்கார்ந்து எடுத்து வை. தம்பி, உங்க வீட்ல அங்க வகை வகையா சமைச்சு சாப்பிட்டிருப்பீங்க. இங்க அப்படி ஒன்றும் செய்யறதுக்கு வசதி இல்ல தம்பி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நல்லா சிறப்பா கவனிச்சுக்குவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி. அண்ணி, அவர் அப்படியெல்லாம் பெருசா எதுவும் ஆசைப்பட மாட்டாரு. எதுவா இருந்தாலும் அமைதியா சாப்பிடுவாரு. குறையெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க, சாப்பிடுங்க. வெண்பா குட்டி, மல்லிமா உனக்கு ஊட்டி விடவா? சரிம்மா. மாப்பிள, சாப்பிடுங்க மாப்பிள. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.